ரொம்ப பிரசங்கியாரெலாம் இல்லை, நான் அதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மட்டும் நல்லவர், எனக்கு மட்டும்தான் அவர் நல்லவர். ஏங்க எல்லா இடத்தையும் சண்டை போடுறீங்களே? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் இடம், இதுக்கு மட்டும் வாயே வரலையே. கர்த்தர் எனக்கு மட்டும்தான் நல்லவர். அப்போ கூட சண்டை போடுறதுக்கு வாய் வரல. எல்லாருக்கும் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் போதுமானவர், அவர் மிகவும் நல்லவர். ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவர் அநியாயத்துக்கு நல்லவராம். எப்படி? அநியாயத்துக்கு நல்லவர். ஏன்னா பிசாசு கேட்குது, ஆண்டவரே இந்த பன்றி கூட்டத்தில் என்ன பண்ணிடுங்க, அனுப்பிடுங்கன்னு சொல்லி. அது ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்குறார். சரி போ. அவர் அநியாயத்துக்கு எப்படி நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவர். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமையான அவைக்குரிய உலகத்தின் என்னை பெற்றெடுத்த என்னுடைய தகப்பனுக்கும் என் தாய்க்கும் நான் மிகவும் நன்றி சொல்லுகிறேன். எங்களை ஆவிக்குரிய ரீதியில் வளர்த்த எங்களுடைய பெற்றோருக்கு நான் மிகவும் நன்றி சொல்லுகிறேன். இந்த சபையில் வந்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிஷம் 1000 வார்த்தைகள் இந்த இடத்துலேருந்து புறப்படும். எத்தனையோ வார்த்தைகள் புறப்படும். அதில் ஒரு வார்த்தை என்னோடு கூட பேசுங்கப்பா. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்க என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அந்த இடத்துல அந்த விதை முளைக்கத்தக்கதாய் 100, 60, 30 நான் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. பிசாசு அந்த விதையை எடுத்துக்கொள்ள போடக்கூடாது ஆண்டவரே. என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லாமா? அவர் பேசுகிற தெய்வம், அவர் ஜீவிக்கிற தெய்வம். நன்றி ஆண்டவரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து வருகிறேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து வருகிறேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 என்றோ. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 என்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுங்க. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நாம் எடுத்து வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். சாதாரணமாய் அவர் என்ன பண்ணல, நம்மளை அழைக்கல. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஜெயிச்சவங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க. தாயின் கருவிலே நீங்க ஜெயிச்சு வந்தீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தெரியுமா? கேளுங்க. எப்படி தெரியுமா? சொல்லுவாங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. எப்படி என்றால், ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் வந்து, அவளுக்கு ஒரு சயின்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. ஒரு சகோதரி வந்து ஒரு மெச்சூர்ட் ஆகும்போது அவருடைய கர்ப்பத்தில் மாதத்தில் ஒரு முறை அந்த கருமுட்டை உருவாகும். சயின்ஸ் படித்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த கருமுட்டை என்ன பண்ணுது? உருவாகுது. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்கும். லட்சக்கணக்கான உயிர்கள் குறைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த லட்சக்கணக்கான உயிர்கள் அந்த ஒரே ஒரு கருமுட்டையை நோக்கி என்ன பண்ணுமா? தன்னுடைய திருமணமாகி கணவன் மனைவி இணையும் போது அந்த லட்சக்கணக்கான உயிரினங்கள் என்ன பண்ணுமா? முந்திக்கொண்டே போகும். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தவளெல்லாம் குட்டி குட்டி வால் மாதிரி அப்படியே போகும் பாரு, அந்த மாதிரி போகும். நான் ஜுவாலஜி படித்ததுனால சொல்கிறேன். அப்போது அது போகும்போது அந்த ஒரே ஒரு கரு முட்டையை நோக்கி எல்லாம் சண்டை போட்டுட்டு போகுமா? நான் தான் போவேன்னு சொல்லி நிறைய லட்சக்கணக்கான உயிர்கள் அதில் என்ன பண்ணுது? போகும்போது ஆனால் அது செலக்ட் பண்ணுறது என்னதான்? ஒரே ஒரு உயிரை தான். அந்த உயிர் ஒன்று போய் அதில் அட்டாச் ஆகும்போது கரு உருவாகுது. மற்ற எல்லாம் அழிந்து என்ன பண்ணுது? வெளியேற்றப்படுகிறது. அப்போது நம்ம கொஞ்சம் பேக்கில் போயிட்டு நம்முடைய கருவில் நம்ம அம்மாவுடைய அந்த டேட்டில் போய் பார்க்கும்போது நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம்? லட்சக்கணக்கான உயிரோடு அந்த தாயின் முட்டையில் நம்ம போகிறதுக்காக என்ன பண்ணுறோம்? அந்த கூட எல்லாரும் போகிறாங்க பாருங்க, அவங்க கூட தான் நம்மளும் ட்ராவல் பண்ணி போகணும். ஆனால் எல்லாரையும் அழிச்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம்? தாயின் கருவில் போயிட்டு கருவாய் உருவாகி இன்னைக்கு பிரகாஷ் என்ன பண்ணியிருக்கான்? இங்கே உட்கார்ந்துருக்குறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம உட்கார்ந்துருக்குறோம். எத்தனை லட்சக்கணக்கான உயிர்கள் நம்மோடு கூட போராடி வந்தாலும் எல்லாவற்றையும் அழித்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 போகும், ரெட்டை குழந்தையாக பிறக்கும். அது தன்மை வேற, இது தன்மை வேற. அப்போ எல்லாம் எத்தனை தன்மை போகுது பாருங்க, அது உள்ள எத்தனை மனிதர்கள் போகிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அழித்து விட்டு நம்ம தான் என்ன பண்ணுறோம்? நம்ம ஜெயித்தவர்களாக என்ன பண்ணுறோம்? நாம் எல்லாரையும் வென்றுட்டு அன்னைக்கே வந்துட்டோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொன்ன நம்ம எல்லாம் ஜெயம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகமே உருவாகலமா, ஆனால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் பார்த்துட்டார். ஒரு ஊழியக்காரர் சொல்வாராம், நிறைய இந்த விளக்கு மாதிரி குட்டி 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 குட்டியாக இருக்குமா பரலோகத்தில். அப்புறம் ஆண்டவர் சொல்வாராம், திடீர்னு பார்த்து நீ வா, நீ போ, அந்த அம்மா வயத்தில் போ, நீ போ அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு காலத்தில் அனுப்புவாராம். அவர் ஜோக்காக சொல்வார். அப்போ அது போல் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மை உருவாக்கி வச்சுட்டார் அவர் மனசில். அந்தந்த காலங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அதுதான் அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து வானத்தையும் பூமியும் படைச்சிட்டார். படைச்சிட்ட உடனே 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் படைச்சதெல்லாம் ஒரு ஒழுங்கின்மா போகுமா? போகாது. ஆனால் அந்த ஆதியில் தேவன் படைத்த பூமியும் வானமும் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பூமியானது ஒழுங்கின்மையும்
வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆண்டவர் என்ன பண்றாராம்? அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம திருப்பி பார்க்கும்போது நாம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். வானத்தையும் பூமியும் எப்படி படைச்சாரோ அதே போல் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு? படைச்சிட்டார். நம்மை அழகாக தான் படைச்சார். படைச்சிட்டு ஆண்டவர் நம்மை பேச சொல்லி அழைச்சிட்டார் தாயின் கருவில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்துவங்களா இருக்கிறீங்களா? இல்லை. ரட்சிக்கப்பட்டு என்ன ஆகுது? நான் 40 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், நான் 30 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், நான் 20 வயசில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்வீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் தாயின் கருவில் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ முன்னமே தெரிந்து கொண்ட தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? இருளாய் போனது. பாவத்தில் நம்ம பிறந்து நம்முடைய வாழ்க்கை இருளாயிடுச்சு. ஆனாலும் தேவ ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரா? நம் மீது அசைவாடி கொண்டே இருக்கிறார். நம்ம மீது அசைவாடி. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நான் சின்னதுலேயே இறந்து போயிருப்பேன். எத்தனை பேர் சொல்வீங்க? நான் சின்னதுலேயே எனக்கு ஆபத்து வந்திருக்குது, நான் இறந்து போயிருப்பேன். ஆனாலும் இன்றைக்கி என்ன பண்ணார்? ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். நான் கூட சின்ன வயசில் ஏதோ ஒரு கீயை முழுங்கிட்டேன். நான் பொம்மை கீயை என்ன பண்ணிட்டேன்? முழுங்கிட்டு எங்கள் அம்மா பால் கொடுக்குறாங்களா, நுறையா வருதான், கண்ணெல்லாம் அப்படியே சொருவிட்டு போயிடுச்சான். எங்கள் அப்பா தலைக்கீழே இது பண்ணி முதுகில் அடித்து அது உள்ளே இருந்து என்ன பண்ணியிருக்காரு? ரத்தத்தோடு அது என்ன பண்ணியிருக்காரு? எடுத்திருக்கார். நான் அது பார்க்காம நான் அந்த பாலை குடிக்க குடிக்க அது உள்ளே போய் என்னை அடிச்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் மரித்து போயிருந்தால் இன்றைக்கி எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. என்னை தாயின் கருவில் உருவாகின தேவன் என்னை என்ன பண்ணல? கைவிடலை. அப்போ என்னதான் நீ உலகத்தில் நீ போய் திரிந்தாலும், அவருடைய பாவத்தின் வழியில் நடந்தாலும், அவருடைய அன்பை நாம் உணராது இருந்தாலும், ஆனால் உன்னை ஆண்டவர் முன்னமே தெரிந்து கொண்டதுனால உன் மீது ஆண்டவர் அசைவாடி கொண்டே இருந்தாராம். ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் சொல்றார், வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்ததுனால நம்முடைய இருள் மாறி போனது. ஹல்லேலூயா. நம்முடைய இருள் மாறி போய் நம்முடைய இருதயம் எப்படி ஆச்சா? வெளிச்சமாய் மாறுது. ஏற்ற நேரம் வரும், அவருக்கு நம்மை தெரிந்து கொள்கிறதுக்கு ஏற்ற நேரம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் கூட என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் உறவு ரட்சிக்கப்படணும், நிறைய பேருக்காக என்ன பண்ணியிருப்பீங்க? ஜெபிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் இன்னும் சபைக்கு வர மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு இருதயத்தில் வெளிச்சத்தை கொடுப்பாரு. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஒரு நாள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விண்ணப்பங்களை கேட்பார். ஒரு நாள் உன் பக்கத்தில் உட்கார்ந்து உன் கணவன் ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் விடாமல் என்ன பண்ணணும்? அவருக்காக ஜெபிச்சுட்டே இருக்கணும், உறவுகளுக்காக ஜெபிக்கணும். நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனால் நல்லா இருக்காது. நம்முடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணும்? பரலோகத்துக்கு போகணும். ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்குது. இப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு? தெரிந்து கொண்டாரு. இப்போ வெளிச்சம் உண்டாயிடுச்சு, நமக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டாரு. கர்த்தர் நமக்குள்ளே வந்ததுனால நம்ம வெளிச்சமாய் மாறிட்டோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆதாம் ஏவாளை என்ன பண்ணுறாரு? தோட்டத்துக்குள்ளே அழைத்து வருகிறார். எங்கே வர்றாரு? தோட்டத்துக்குள்ளே அழைத்து வர்றார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் இந்த தோட்டத்துக்குள்ளே சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு தோட்டம். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க, புதூரில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, எங்கே போ தோட்டத்துக்கு, தோட்டம் தானம்மா இது, தோப்புன்னு சொல்லுவாங்க. தோப்பு தோட்டம் எல்லாம் ஒன்று தான். அப்போ தோப்புக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தோட்டம், இது தேவனுடைய தோட்டம். 2 விதத்தில் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது தேவனுடைய சபையை ஒரு தோட்டம், நம்முடைய இருதயமும் ஒரு தோட்டம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் 2 வேலையை கொடுக்குறார். என்ன வேலை? பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். 2 வேலை. இப்போ இது 2 வேலை அப்படின்னா, அந்த பண்படுத்தல் அப்படின்னா, ஒரு நிலத்தை பண்படுத்தணும்னா அது தன்னுடைய விதை விழுந்த உடனே அதை முளைக்கத்தக்கதாய் அந்த மண் என்ன பண்ணுமா? பண்படுத்த வேண்டும். நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஏர் உழுது அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க? நல்லா பண்படுத்துவாங்க. அது விதை போட்ட உடனே அது முளைக்கத்தக்கதாக என்ன பண்ணுவாங்க? அதுக்கு நல்லா உழைப்பாங்க. அப்படி தானே? அப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ண ஒரு தோட்டமாக மாற்றிருக்கிறாரு. அந்த தோட்டத்தை நாம் என்ன பண்ணோம்?
பயன்படுத்தணும். அதில் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு, நம்மை தெரிந்து கொண்டாரு, அதை தோட்டமாய் மாற்றி அதில் நம்முடைய அந்த தோட்டத்தில் என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆதாமோடு ஏவாளோடு பகலின் குளிர்ச்சியான வேலையில் என்ன பண்ணாரா? பேசினார். ஹல்லேலூயா. உறவாடினார், அவங்களோடு சம்பாஷித்தார். அப்போ நம்முடைய தோட்டத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும், அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தீமையை பார்க்க மாட்டார், அவர் சுத்த கண்ணர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கணும் என்றால், இப்போ ஒரு இடம் இந்த சர்ச் இருக்குன்னா சுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதில் இருக்கிற அசுத்தங்களை எடுத்து வெளியே போடணும், பெருக்கணும், சுத்தம் பண்ணணும், மண்ணெல்லாம் என்ன பண்ணணும்? வாரி போடணும். அப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களை நாம் வெளியேற்றி பண்படுத்தி ஆண்டவர் தங்குற அளவுக்கு நம்முடைய இருதயம் என்ன பண்ணுமா? தகுதி உள்ளவதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மோடு கூட தங்குறார், நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட உறவாடுவார். அன்றைக்கி ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால அவங்கள பார்த்து ஆண்டவர் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் எங்கே இருக்கிறேன்னு கேட்டார். அவர் ஃபுல்லாக பாவம் மூடி போச்சு, அவன் நிர்வாணியாய் மாறிட்டான். இன்றைக்கி அநேக பிசாசு என்ன பண்ணுது? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஜனங்களை நிர்வாணமாய் மாற்றினது. ஆதாமை ஏவாளையும் அவர்கள் நிர்வாணத்தை காட்டிச்சு. இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களை கூட அநேக பிசாசு என்ன பண்ணியிருக்குது? நிர்வாணத்தை காட்டுது. அந்த காலத்தில் அடிமைதனம் அப்படின்னா என்னது? மேலே சட்டை போடக்கூடாது, மேலே என்ன பண்ணக்கூடாது? ஜாக்கெட் போடக்கூடாது. அவங்க அப்படியே நிர்வாணமாக காட்டணும் அந்த ராஜாக்கு. அதுதான் அடிமைதனம். அந்த அடிமைதனத்தை எடுக்கிறதுக்கு அநேக தலைவர்கள் என்ன பண்ணாங்க? உழைச்சாங்க. அந்த அடிமைதனத்தை மிஷினரிகள் மாற்றினாங்க. ஆனால் இன்னைக்கு பிசாசு சபைகளுக்குள்ளே அநேக, எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு வெக்கமாக இருக்குது, அநேக பாஸ்டர் அம்மாங்க கூட இன்னைக்கு ஷால் இல்லாமல் போதுங்க. ஏன்? அந்த காலத்தில் பிசாசு என்ன பண்ண? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை நிர்வாணமாய் மாற்றினான். இன்னைக்கு சபைக்குள்ளே என்ன பண்ணுறான்? நிர்வாணத்தை காட்டி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த நிர்வாணத்தை நமக்கு தெரியல, ரகசியமான முறையில் இதெல்லாம் ஒரு பேஷன் மாதிரி நமக்கு தோணுது. அவங்க செய்கிறாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் அநேக பேரை பார்க்குறோம், நல்லா லிப்டிக் விட்டுட்டு நல்லா என்ன பண்ணுதுங்க? மேக்கப் பண்ணிவிட்டு ஷால் இல்லாமல் முக்காடு இல்லாமல் எல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த வல்லமையான பிரசங்கத்தை பார்த்து சில ஜனங்கள் என்ன பண்ணுறோம்? அவங்களே அப்படி இருக்கிறாங்க, நம்ப மாட்டேன், நம்ம பாஸ்டர் மட்டும் ஏன் இப்படி கேட்குறாரு? அவங்க பாஸ்டர் அம்மாவே அப்படி இருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க போகிற இடத்துக்கு தான் போவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது பிசாசு அன்றைக்கு நிர்வாணமாய் மாற்றினான், இன்னைக்கு நம்ம மாற்றக்கூடாது. நம்மை அடிமையாய் மாற்றி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி நமக்கு பேஷன் என்ற ஒரு காரியத்தை காட்டி என்ன பண்ணுறான்? இதுதான் பேஷன் சொல்கிறான். சபைக்கு வரும்போது நல்லா என்ன பண்ணுறோம்? முக்காடு போட்டு நல்ல ஷாலோடு தான் வரோம். ஆனால் வெளியே போகும்போது என்ன பண்ணுறோம்? நிர்வாணத்தை காட்டுறோம். அப்போ வெளியெல்லாம் ஆண்டவர் இல்லையா? ஆலயத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறாரா? கிறிஸ்தவர்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணோம்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். உன் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். இடரல் வருவது அவசியம். ஆனால் எவனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஒருத்தன் நம்மளை பார்த்து இடறானா, நம்ம நிர்வாணத்தை பார்த்து இடறானா அவனுடைய நிமித்தமாக நமக்கு ஐயோ. ஹல்லேலூயா. இடரல் வருந்த அவசியம்தான். ஆனால் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அந்த இடரல் நான் கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு வைராக்கியத்தை என்ன பண்ணணும்? நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், சுத்தம் உள்ளவர்களாய், நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட்டவர்களாய் மாறும்போது தான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணுறாரா? வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எருசலேம் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சத் தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சத் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த சூலமித்தியால் சொல்கிறா, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறா. இந்த கருப்பு என்றாலே என்னது? அழகு இல்லை. கருப்பு இருட்டெல்லாம் என்னது? அசுத்தமான காரியம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கருத்தில் சொல்கிறேன் நான். இருட்டுனாலே என்னது? பிசாசுக்குரிய காரியம். கருப்புனாலே பிசாசுக்குரிய காரியம். அப்போ அவள் சொல்கிறா, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிற. இன்னைக்கு சபையில் அநேகர் அது இந்த உடைய காரியத்தை தான் நினச்சிட்ருக்காங்க. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், நான் நல்லா ஆவியில் நிரம்புகிறேன், நான் அழகாக இருக்கிறேன் ஆண்டவருடைய பார்வைக்கு. ஆனால் இல்லை. ஹல்லேலூயா. அநேக எண்ணங்கள், அநேக பொறாமைகள், பெருமைகள், மேட்டிமைகள், சாத்தானுக்கு இருந்த குணம் நமக்கு என்ன பண்ணுது? இருக்குது. நம்மள மாம்சம்தான் இருக்க தான் செய்யும். ஆனால் அதில் என்ன பண்ணுமா? இப்படி ஏறும் போதே அதை இறக்கி தம்முடைய காலில் என்ன பண்ணுமா? போட்டு மிதித்து அனுப்பிடணும். ஹல்லேலூயா. வரதான் செய்யும். ஏன்னா நம்ம சுற்றி என்ன இருக்குது? உலகம் இருக்குது. நம்ம யாருமே ஃபுல்லாக 100% பரிசுத்தவான்கள் இல்லை. சில நேரங்களில் நமக்கு குறைவுகள் உண்டு தான். ஆனாலும் சாத்தானுடைய குணத்தை நம்ம புரிந்து கொண்டு என்ன பண்ணுமா? அதை தகற்றுப்படி. இவ சொல்கிறா, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறா. ஏன் இவ கருப்பாக மாறினான்னு தெரியுமா? அந்த 9வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரியமே, 6வது வசனம் வாசி. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஹல்லேலூயா. நான் கருப்பாக இருக்கிறேன்னு பார்க்காதீங்க. வெயில் என் மேலே என்ன பண்ணிச்சான்? பட்டுருச்சு. அப்போ நம்ம கூட நிறைய சாக்கு சொல்கிறோம். நான் ஆவிக்குரிய பொண்ணு தான், அங்கே போனேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லா சனிக்கிழமான நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டேன், ஆண்டவர் ஆலயத்துக்கு போகணுன்னு. திடீர்னு ஒரு ஃபோன் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். காது குத்துனோம் ஃபங்க்ஷனு, எங்கள் மாமா ஃபங்க்ஷனு, எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க கூப்பிட்டுட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சாக்கு சொல்கிறோம். வெயில் என் மேலே பட்டுச்சு, நான் என்ன பண்ணிட்டேன்? கருப்பாயிட்டேன். நான் நல்லா அழகாக தான் இருக்கிறேன், ஆனால் வெயில் பட்டுச்சு, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்? கருப்பாயிட்டேன். இன்றைக்கி நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப்பாக எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய சாக்குகளை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் மேலே சாக்கு போட்டு நம்ம கருப்பாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கிறோம்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறோம்? மார்க்கு போட்டுக்கிறோம். ஹல்லேலூயா. அவள் சொல்கிறா, நான் என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை நான் என்ன பண்ணல? காக்கலை. அவள் எதுக்காக கருப்பாக மாறினா தெரியுமா? அவளுடைய திராட்சை தோட்டத்தை அவள் காக்க முடியல. ஹல்லேலூயா. அவளை திராட்சை தோட்டத்தை காக்கும்படி வச்சாங்க. ஆனால் அவள் சொந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ண முடியலையா? அவளால் காக்க முடியல. அதனால தான் அவள் கருப்பாக போயிட்டா. ஆனால் மற்றவங்க மேலே குறை சொல்கிறா. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுத்த தோட்டத்தை நம்மால் காக்க முடியலனா, வெளியில் இருக்கிற வெயில் நம்ம மேலே படும், வெளியில் இருக்கிற அசுத்தங்கள் நம்ம மேலே படும், வெளியில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் நம்ம மேலே பட்ட உடனே நம்ம இருட்டாய் மாறி போவோம், நம்ம கருப்பாய் மாறி போவோம். ஏன் தெரியுமா? நம்முடைய சொந்த திராட்சை தோட்டத்தை நம்ம என்ன பண்ணல? காக்க முடியல. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் கொண்டு வந்து ஆலயத்தில் தோட்டத்தில் வச்சாரு? பண்படுத்தவும் காக்கவும். இன்னைக்கு அவளால் காக்க முடியல, அவருடைய வாழ்க்கை கருப்பாக போச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய தோட்டத்தை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அவருடைய தோட்டமாகிய நம்முடைய இருதயத்தை அவருக்குள்ளே நம்ம காக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. 15 வாசிக்குமா? 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறதுக்கு 2 நரி இருக்குதாம். என்ன நரி? ஒன்று குழி நரி, 2வது சிறு நரி. குழி நரின்றது ரொம்ப மோசமானது, குழி பறிக்கும், அப்படி தானே? அதுதான் நான் சொன்னேன் முன்னமே. நமக்கு அறியாமலே நம்ம என்ன பண்ணுது? பிசாசு கெடுத்து கொண்டிருக்கு, நம்ம தோட்டங்களை கெடுக்குது. நம்ம அறியாமையே நம்ம பேஷன் சொல்லி என்ன பண்ணுறோம்? சாத்தானுடைய வழிகளிலே போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அறியாமலே என்ன பண்ணுறோம்? சின்ன நாடகம் தானே, அது ஒன்றும் இல்லை, குடும்ப நாடகம் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். நாடகத்தில் ஒன்று கொலை இருக்கும், ஒன்று கெடுக்கிறது இருக்கும், ஒன்று அவளை எப்படியாவது சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண? பழி வாங்கும், எண்ணெயை ஊற்றி வழுக்கி விட செய்யும், படியிலேருந்து தள்ளி விடும். இதுதான் நடக்குது.
இதை பார்த்துட்டு என்ன பண்ணுது நம்ம குடும்பத்துலேயும் அதே தான் நடக்குது. அதே அந்த எண்ணம் நமக்கும் வந்துடும். இதெல்லாம் அறியாமல், இது கொஞ்ச நேரம் தானே, ஒரு அரைவர் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்மளை அறியாமல் பிசாசு நம்ம என்ன பண்ணுறான்னா குழி பறித்து புள்ள நரியை போல நம்முடைய திராட்சத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுத்துக்கணும். இங்கே தானே இருக்கிறீங்க எல்லாம், ஒரு அலையில சொல்லாமா? அப்போது இந்த குழி நரி நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுது? அந்த குழி நரி குழி தோண்டி நம்ம என்ன பண்ணுதான் திராட்சை தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சிறு நரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல, இது சிறு நரினா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா எல்லார் கையிலும் இருக்குது இந்த சிறு நரி. எது கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்ட், வெரி குட், எல்லாருக்கும் தெரியுது. சிறு நரி என்னது? ஃபோன். இன்னைக்கு வந்திருக்கு, மொபைல் வந்திருக்குது. சிறு நரி நம்ம கூட ஒட்டி பறக்காத ஒன்று, நம்ம சரீரத்தில் ஒட்டலை, ஆனால் அது இல்லைன்னா நம்மளால் வாழ முடியல. கையில் எப்போவுமே என்ன பண்ணுது? இருக்குது. கொஞ்சம் நேரம் போய் ஒரு இடத்துல உட்காந்து உடனே என்ன பண்ணுது? டச் ஆகிடுது, நம்ம உடம்போட டச் ஆகிடுது. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போனால் லாங்காக பார்க்கலாம்ல, லாஸ்ட் வரைக்கும் உட்காந்துருக்குறோங்களே, பார்த்த எல்லா தலையும் இப்படி தான், ஒரு தலை கூட நிமிரல, எல்லா தலையும் எப்படி தான் இருக்குது. எங்கே போனாலும் அதுதான். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, எல்லா தலையும் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி குடும்பத்தில் பேசுகிற வேண்டிய வேலையே இல்லை. அவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சு என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். இன்றைக்கி சிறு நரியாக நம்முடைய கரத்தில் அது வந்துருக்குது. அது நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்குது? கெடுத்து கொண்டுருக்குது. ஜப நேரத்தை கெடுக்குது. ஜப நேரத்தில் அதுக்கு என்ன பண்ண, டக்குன்னு ஒரு 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 ஐயா சொல்கிறார், அது ஒரு போர்த்திபாரின் மனைவியாம். அது என்னவா? போர்த்திபாரின் மனைவியாம். டேய் என்னை வந்து தொடுறா, ஏய் என்னை வந்து தொடு, நீயா சும்மா இருக்கு, என்னை வந்து பிடிச்சி இழுக்குது. நம்ம என்ன பண்ண, யோசேப்பா மாறணும். ஹேய் விடு அப்படின்ட்டு என்ன பண்ணோம்? ஓடணும். அல்லேலூயா. இன்னைக்கு அது ஒட்டி பிறக்காத ஒரு உறுப்பாய் மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு நம்ம சும்மா இருந்தால் கூட டைங் அப்படின்னு திடீர்னு ஒரு என்ன பண்ணுது, ரிங்டோன் வருது. உடனே நம்ம என்ன பண்ண, நம்முடைய எண்ணம் என்ன பண்ணுது? ஜபம் பண்ணினே இருக்கும்போது கூட ஐயோ யாரோ மெசேஜ் அனுப்புகிறாங்களே பார்த்துட்டு ஒன்று கண்ணை மூடி ஜபிக்குது. நம்முடைய ஜப நேரங்களை என்ன பண்ணுது? அது கெடுக்குது. வேத வாசிப்பை கெடுக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? கெடுக்குது. இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஓடுது, மாலை ஆராதனை கூட ஜனங்க வரமாட்டேங்குது. ஐபிஎல் இருக்குதுன்னு சொல்லி ஓடுதுங்க டிவியில் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணுது? சிறு நரிகளாய் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுது? கெடுத்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. இதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனோடு கட்டணும். அதுக்காக தான் ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவில உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் நம்ம கண்டுருச்சு. அல்லேலூயா. ஒரு குலைந்து போகாமல் நம்ம கண்ணு மூக்கெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சாயலாய் படைச்சிருக்கிறார். இன்றைக்கி எங்கள் சபையில் ஒரு டாக்டர் அம்மா வராங்க, அவங்களுக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை. இன்றைக்கி அவங்க ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு குழந்தை நின்றுட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு கஷ்டம். அம்மா இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கம்மா, இதுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. பண்ணி அது ஜெயிச்சுட்டே பாசிட்டிவாகவே வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது அவங்க ஸ்கேன் எடுக்கும்போது அந்த கிட்னியும் நுரையீரலும் சரீரத்துக்கு வெளியே வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலே சதையே இல்லையா, வெளியே வருதா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொல்ல, இல்லை ஒரே டிஷ்யூ மட்டும் மூடி இருக்குது, டாக்டருங்க அது ஆபத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான குழந்தைகள், இன்றைக்கி பேபி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்திங்கன்னா தெரியும், அது குழந்தைங்களுடைய நிலமெல்லாம், சின்ன குழந்தைங்களாம் மூக்கில் அத்தனை டியூப். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? சுகமாய் வைத்திருக்கிறார். அப்படி சாயலாய் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? படைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தாயின் கருவில். அல்லேலூயா. அப்போ அவருடைய அழைப்புக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? பாத்திரவான்களாய் மாறி இருக்கணும். அவர் அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்மெல்லாம் யார்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். சாதாரணமாக இந்த இடத்துல வந்து உட்காரல. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உன்னை சுற்றி 10 பேர் இருக்கிறாங்க, ஆனால் உன்னை மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். அப்போ அவருடைய நாமத்தை அறிந்து கொண்ட நாம என்ன பண்ணோம்? பண்படுத்தப்படணும். நம்ம இருதயம் எப்படி பண்ணுமா? பண்படுத்தப்படணும், ஒன்று காக்கப்படணும். அல்லேலூயா. இத்தனை காரியங்கள். குழி நரி, இந்த சிறுநரி ஞாபகம் வச்சுங்க. இந்த சிறுநரி நீங்கள் மொபைல் எடுக்கும் போதெல்லாம் இது சிறுநரி, இது நான் என்ன பண்ணோம், என்ன கெடுக்கோன்ற ஞாபகம் வச்சுக்கணும்.
தேவைக்கு இந்த செல்ஃபோன் மிகவும் யூஸ்ஃபுல் தான். நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொள்வேன், நிறைய காரியங்களை நான் பார்ப்பேன். ஆனாலும் இது வரைக்கும் தவறான காரியத்தை நான் பார்க்க மாட்டேன். ஷார்ட்ஸ் கூட நான் பார்க்க மாட்டேன். அது அந்த பக்கமே நான் போக மாட்டேன். எதையே ஆண்டவர் விரும்புகிறாரோ அது மட்டும்தான் செய்வேன். சில நேரங்களில் ஏதாவது ஒரு கேம் ஏற்றி வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன்னா ஆண்டவர் பேசுவார், டெலீட் பண்ணு. அதை உடனே டெலீட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கும் அது என்ன கேம் நினைக்கிறேன், அது எனக்கு ஞாபகமே வரல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம சில நேரங்களில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் பேசும்போது நம்ம என்ன பண்ணிடணும், உடனே கீழ்ப்படினோம். உடனே கீழ்ப்படிந்து நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை நடத்த நல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் பலனை தான் ஆண்டவர் கேட்குறார். எவ்வளோ? கொஞ்சம் பலன். ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பலன் தான்ப்பா இருக்குது, அந்த பலனை ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாரு. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அவர் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார். எப்படி பார்த்துக்குவார் தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு ஆண்டவர், நீ அடைக்கப்பட்ட தோட்டம். இன்னைக்கு தோட்டத்துக்குள்ள யார் வந்தது? சர்ப்பம் வந்துச்சு. ஒரு கேப் இருந்ததுனால தானே வந்தது, இல்லைன்னா வந்திருக்க முடியுமா? ஏதோ ஒரு கேப் அவங்க கொடுத்ததுனால தான் அது உள்ளே என்ன பண்ணுச்சு, உள்ளே நுழைஞ்சு. அது பாம்பு மோசமானது, எப்படி இருந்தாலும் வளைஞ்சு என்ன பண்ணிடும், உள்ளே வந்துடும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அடைக்கப்பட்ட தோட்டம், இனி எந்த ஒரு அசுத்தமும் உனக்குள்ளே என்ன பண்ணாது, வராது. நீ ஆண்டவருக்குள்ளே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு கொஞ்சம் பலனை ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன்னா உன்னை ஆண்டவர் அடைச்சிருவார். எந்த அசுத்தமும் உனக்குள்ளே நுழையாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், உன்னை அடைச்சிருவார். நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. உன்னுடைய அபிஷேகம், நீரூற்றாகிய அபிஷேகம் மறைவாக இருக்குமா, பிசாசு பார்க்க முடியாது. அந்நிய பாஷை எதுக்கு? அவரோட ரகசியத்தை பேசுகிறதுக்கு. அது பிசாசு தெரியாது நீ என்ன பேசுகிறேன்னு. அப்போ ஆண்டவர் அந்த மறைவாய் ஆண்டவரோடு கூட உறவாடும்படி நம்ம என்ன பண்ணுவார், ஆண்டவர் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. முத்தரிக்கப்பட்ட கிணறு, சீல் வச்ச கிணறு. நீ முத்திரை யார் போட்டாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், உடைக்க முடியும், அவங்க தான் திறக்க முடியும். அப்போ ஆண்டவர் உனக்கு என்னுடைய மகள் என்று முத்திரை போட்டுட்டார்னா அந்த பிசாசு நம்மளை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 3 விதமான காரியங்களை கொடுக்குறார். அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவி கட்டப்பட்ட நீரூற்றாய், முத்தரிக்கப்பட்ட கிணறாய் நம்ம என்ன பண்ணுறார், ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவானாய் 2 காரியத்தை நம்ம செய்யணும். என்ன செய்யணுமா? 1, நம்ம இருதயம் பண்படுத்த வேண்டும். 2வது, இருதயம் காக்கப்பட வேண்டும். இந்த காக்கப்பட்ட 2 காரியத்தை நம்ம செய்யும் போது 3வது அந்த அன்றியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8:28வது வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அழைப்பை பார்த்தோம். 2வது அன்பு கூறுகிறதை பார்க்குறோம். யோவான் 14:15வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. இந்த 15வது வசனத்தில் பார்க்கும்போது படிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போது அவரிடத்தில் அன்பு கூறணுமா? அவர் நம்ம அழைச்சிட்டு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ அன்பு கூறுகிற அப்படின்னா நான் அன்பாக இருக்கிறேன் ஏசப்பா. சில பேர் சுவிசேஷம் சொல்லும்போது அவரையே நான் தான் நினச்சின்னு இருக்கிறேன், புட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, சொல்லுவாங்க அவரை தான் நினச்சிட்ருக்கேன். எந்த கோயில் பார்த்தாலும் நான் என்ன பண்ணிடுவேன், முத்தி போட்டுருவேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க வாயில் தான். ஆனால் அன்பு கூறுறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் என்ன பண்ணணும், செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்போ தான் அவரிடத்துல அன்பு கூறும். பேதுரு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நான் உமக்காக மரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தானே? எந்த ஒரு காரியம் வந்தாலும் முன்னாடி வந்து நிற்பார். பா உனக்கு எதனா ஒன்றுனா நான் தான் என்ன பண்ணுவேன், முன்னாடி நிற்பேன். ஆண்டவரை பிடிச்ச உடனே என்ன பண்ணார், காதை போய் வெட்டிட்டார். எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்காக செய்கிறாரு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, மறுதளிச்சிட்டார். ஆண்டவர் அதை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே நீ என்னத்தில் அன்பாக இருக்கிறாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? ஏன் அதை கேட்குறாரு?
இவ்வளோ காரியத்தை நீ செய்கிற. இப்போ நம்ம கூட ஆண்டவரை பற்றி யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா, யாராவது ஏய் எங்கள் ஏசப்பாவை நீ எப்படி சொல்லலாம், கோவம் வரமா வராதா? நம்ம சண்டை போடுவோம், அப்படி தானே? ஏன்? அன்பு தானே, அவர் மேலே எனக்கு அன்பு தானே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருடைய கற்பனைகளை, அவர் சித்தத்தை செய்யணும். அவருடைய சித்தம் என்னது? புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள், சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. ஆண்டவரோடு கூட என்ன பண்ணும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை என்ன பண்ணுமா? அவரோடு கூட சேர்க்கிறது தான் அவருடைய சித்தம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவருடைய கட்டளை, புதிய ஏற்பாட்டில் அவருடைய கட்டளை அதான், நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் செய்கிறவங்க தான் அவருக்கு அன்பு கூறுகிறவர்கள். நம்ம சும்மா ஆலயத்துக்கு வந்து உட்காந்துட்டு போகிறதுல அன்பு கூறுகிறேன்னு சொல்லுறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. அவருக்காய் நாம் எழும்பி ஊழியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு நாளைக்கு நான் ஒருத்தருக்காவது நான் என்ன பண்ணிடுவேன்? சுவிசேஷத்தை சொல்லுவேன். என்னை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லுவேன். என் கூட படிக்கிறவங்களுக்கு, என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுறதுக்கு அடையாளமே அதுதான். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது தான் அவர் என்ன பண்ணுறோம்? அன்பு கூறுகளை. 1 யோவான் 5:3 வாசிக்கலாமா? டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதே, படிமா, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கற்பனைகள் பாரமானவைகள். அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகிறது தான், அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறது தான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. அப்போ நான் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அவங்க பாடுறாங்க, நான் கூட சேர்ந்து பாடுறேன். அந்த தாத்தா பெர்க்மான்ஸ் ஐயா ஃபாதர் என்ன பண்ணிட்டாரு? எழுதிட்டாரு. அவர் எழுதுந்தாரு, எல்லா சர்ச்சில் பாடுறாங்க, நானும் பாடுறேன். இப்போ ஒரு ஐயா சொன்னார், எங்கள் சர்ச்சில் வந்தார், கிறிஸ்தவங்க பொய் பேசுகிற இடமே பாட்டு பாடும்போது தானா. அவர் ஐயா வந்து ரொம்ப ஆண்டவர் மேலே அன்பு வச்சு இந்த பாட்டெல்லாம் எழுதுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பொய் சொல்கிற இடமே பாட்டு பாடுற நேரத்தில் தானா. ஆண்டவரே எனது மனவாளனே, ஐ லவ் யூ, ஐ லைக் யூலாம் பாடணும். ஆனால் எப்படி பாடணும்னு தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது தான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம என்ன பண்ணோம்? செய்யும் போது தான் அவர் சொல்கிறாரு, இப்படிலாம் நீ செஞ்சுட்டு வந்தனா உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் சகலமும் என்ன பண்ணுமா? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அவர் சொல்கிறார், என் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட என்ன பண்ணாதான் கீழே விழாது. ஒரு முடி 10 முடி விழுந்துச்சுன்னா ஜோமன், ஆண்டவரே இது உன் சித்தம் தான், நீங்கள் என்னை பார்த்துருக்குறீங்க, இந்த 10 முடி கீழே விழுறதுக்கு உங்களுடைய சித்தம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. சொல்கிறார் ஆண்டவர், பயப்படாது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். அந்த அடைக்கலான் குருவி இன்னைக்கு இல்லை. நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏதோ ஒரு குருவி இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த குருவி இப்போ இல்லை, எல்லாம் அந்த கதிர்வீச்சில் அழிஞ்சு போச்சு. ஏதோ 1-2 தான் இந்த சென்னை பட்டணத்தில் இருக்குது. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குருவியை நான் போஷிக்கிறேன், அந்த குருவிக்கு மேலே நான் அக்கறையாக இருக்கிறேன். அது ஒரு காசுக்கு என்ன பண்ணுதான் 2 குருவி விற்கிறாங்க, அது மேலே நான் என்ன பண்ணுறேன்? அக்கறையாக இருக்கு. அதுக்கு ஆண்டவர் தேவ ஆலயத்தில் கூடு கட்டும்படி ஆண்டுக்கு என்ன பண்ணுறாராம்? உதவி செய்கிறார். தேவ ஆலயத்தில் அது கூடு கட்டி இருக்கிறது. தேவனுடைய பலிப்பீடத்தில் தன்னை என்ன பண்ணுதான்? அது அர்ப்பணிக்குது. அல்லேலூயா. ஏழையான ஜனங்க என்ன பண்ணுறாங்க? ஆடு மாடு வாங்க வசதி இல்லைன்னா அந்த ஒரு காசுக்கு 2 குருவியை வாங்கி என்ன பண்ணுவாங்களாம்? பலிப்பீடத்தில் பலி செலுத்துவாங்க. அது தன்னை அர்ப்பணிக்குது. அப்படிப்பட்ட அற்பமான ஜந்துக்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? போஷிக்கிறாரு. உன்னை என்னை போஷிக்க மாட்டாரா? அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவானது. அல்லேலூயா. ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. பழைய கால கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தென்னாலிராமன் தெரியுமா எல்லாருக்கும்? இந்த தென்னாலிராமன் என்ன பண்ணுவாராம், அந்த ராஜா கிட்ட ரொம்ப ஃபிட்டு, அவர் இல்லைன்னா இவர் இல்லை, ரொம்ப ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் தென்னாலிராமன் வந்து ராஜா வந்து ஆப்பிள் சாப்பிடும்போது கத்தியில் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு கையில் கீறி போச்சு. கீறிட்ட உடனே ஒரே ரத்தம், சரியான ரத்தம் ஊற்றி. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு ராஜாவுக்கு ரத்தம் வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க? சும்மாவே மந்திரிங்க திட்டினா கூட இப்போ இவனுக்கு நல்லா வேணும் அறுத்துக்கினானா என்ன அப்படின்னு சொன்னாலும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க?
ஓடி வந்து பணிவிட செய்கிறோம். ராஜா என்னாச்சு, ராஜா என்னாச்சு, எல்லாம் கட்டுலாம் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, துடைக்கிறாங்க. இதை தெனாலிராமன் நெக்கில் என்ன பண்ணிடுறாரு, ஓரமாக நின்று இதை பார்த்துட்டே இருக்கிறார். ராஜாவுக்கு கோவம். டேய், எனக்கு அறுத்து ரத்தம் ஊது, நீ என்னடா தனியாக நின்று பார்த்துட்டு இருக்க? ராஜா, எல்லாம் நன்மைக்கு தான் ராஜா, எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராஜா சொன்ன உடனே, ஏய், எனக்கு அறுத்தது இவனுக்கு நன்மையா, இவனை தூக்கி என்ன பண்ணுங்க, ஜெயிலில் போடுங்க. இவனை மூஞ்சில் என்ன பண்ணக்கூடாது, முழிக்கக்கூடாதுன்னு ஜெயிலில் போட்டுறாரு. ஆனால் அப்போ போகும்போது சொல்கிறார், ராஜா இதுவும் நன்மைக்கு தான், இந்த நடக்கிறதோ நன்மைக்கு தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ போகும்போது ராஜா என்ன பண்ணி இவனை ஜெயிலில் போட்டு சில பேரை கூட்டிகிட்டு அவர் காட்டில் வேட்டையாட மாதிரி போகிறாரு. அப்போ போகும்போது ரொம்ப தூரம் இவர் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணிடுறாரு, அவங்களுடைய கூட வந்தவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக என்ன பண்ணுறாரு, ஒரு மானை துரத்திட்டே போகிறாரு. உள்ளே காட்டுக்குள்ளே போயிடுறாரு. போயிட்டவுடனே அந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒரு காட்டுவாசி கும்பல் வருது. வந்தவுடனே, ஓ இது என்ன ஒரு ஆள் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, எல்லாம் கஷா முஷான்னு பேசி நான் உங்களுக்கு பாஷையில் பேசி தூக்கின்னு போகிறாங்க அவரை. ஏன்னா அந்த இடத்துல அந்த நாளில் அவங்களுக்கு பண்டிகையாம். யாராவது ஒரு மனுஷனை என்ன பண்ணணுமா, வெளி மனுஷனை பலியிடணும். அதனால் இவரை கட்டி என்ன பண்ணுறாங்க, தூக்கின்னு போகிறாங்க. ராஜா பார்த்துட்டான், ஐயோ நம்ம கதை முடிஞ்சு போய், எங்கடா என் கூட வந்து அந்த தெனாலிராமன் இருந்தாலும் என்னை காப்பாற்றுவான், அவனும் இல்லையேடான்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், போகிறாரு. நல்லா கட்டி அவரை படுக்க வச்சிடுறாங்க. படுக்க வச்சுட்டு இப்படி கையை கூப்பி படுக்க வை அப்படின்னு சொல்லி படுத்த உடனே பார்க்குறானுங்க. அந்த காட்டுவாசி பார்த்தா என்ன இருக்கு, காயம், ரத்தம். அந்த ரத்தம்லாம் சிந்துச்சுன்னா அது வந்து அந்த சாமிக்கு என்ன பண்ணாதான், ஒத்துக்காது. யோ இது அபுஸ்ட்டு தூக்கு இது வேணாம், இது இதில் என்ன பண்ணக்கூடாது, பலிட்டா நம்ம தெய்வம் என்ன பண்ணாது, ஒத்துக்காது, தூக்குடா அப்படின்றானுங்க. ஓடிப்போ அப்படின்னு அடிச்சு அவனை என்ன பண்ணுறாங்க, ராஜா துரத்துறாங்க, ஓட அப்படின்னு. அப்போ இவர் ஓடி போய் மூச்சு வாங்கிட்டு, என்னை காப்பாற்று, நல்ல வேலைடா, இந்த கையை அறுத்ததுனால என்ன பண்ணிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வராரு. வந்தவொடனே, டேய் அந்த தெனாலிராமனை கூப்பிட்றா, டேய் நீ சொன்னது கரெக்டு தான்டா, நீ நன்மை எல்லா நன்மைக்குன்னு சொன்னியே, நீ அது கரெக்டு தான், இதனால தான் நான் என்ன பண்ணேன், என் உயிர் காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி, நான் உன்னை வந்து ஜெயிலில் போடுறது நன்மைன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னா அவன் சொன்னானா, ராஜா இவனுங்க உன்னை விட்டுட்டு போயிட்டானுங்க, நான் உன்னை என்ன பண்ண விடவே மாட்டேன், உன் கூடயே நான் வந்திருப்பேன். இப்போ நான் உன்னை படுக்க வச்சுட்டு உன்னை பலியிடும் போது உனக்கு கட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு பலியிட்டானுங்கன்னா நான் நல்லா இருக்கிறேனே. அப்போ என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, காப்பாற்றிருக்கிறார். இதுவும் நன்மைக்கு தான். ஏன் இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எது செஞ்சாலும் அவர் நன்மையான காரியங்களை செய்வார். நம்மளை காயப்படுத்தினாலும் அவர் என்ன பண்ணுறாராம், கட்டு போடுகிற தேவன். நம்ம அவருடைய அன்புக்குள்ளே வருகிறதுக்கு தான் சில சோதனைகளையும் சில பாடுகளையும் நமக்கு கொடுக்குறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் எது வந்தாலும் ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவர் ஏன்பா எனக்கு, நானும் கேட்பேன், ஏன் இந்த வாழ்க்கை ஏன் இப்படி நடக்குது, சில நேரங்களில் கேட்போம். அப்படி தானே, மனுஷன்னா அப்படி தானே. அப்போ ஆண்டவர் சொல்கிற சகலம் நன்மைக்கு. யாருக்கு தெரியுமா, எல்லாருக்கெல்லாம் கிடையாது. அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சகலத்தையும் உனக்கு நன்மையாக செய்வேன். இன்றைக்கு ஒரு வேளை ஆண்டவரை விட்டு ஏதோ இன்னைக்கு மாலை ஆராதனைக்கு நீங்கள் வரீங்கன்னா ஓரளவுக்கு ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கினவர்கள் தான் வர முடியும். இன்றைக்கி எல்லாரும் வர முடியாது. காலையில் ஒரு ஸ்டைலாக வந்துட்டு ஏதோ கடமைக்காக வந்துட்டு போகிறவங்க போயிடுவாங்க. ஆண்டவருடைய அன்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த மாலை ஆராதனை வந்திருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு மேன்மை உண்டு, ஒரு நன்மை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்புகிற உங்களுக்கு, அவர் மீது அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக என்ன பண்ணுறாரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்துகிற. கடைசியாக அந்த வசனத்தை ரோமர் 8:28 வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய முதலாவது அவர் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார். தாயின் கருவில உருவாகும் முன்னே அவர் என்ன பண்ணார், நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய தோட்டமாகிய சபையில் கொண்டு வந்தார். அவருடைய தோட்டமாகிய நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறதுக்காக நம்ம 2 காரியம் செய்யணும். என்னது, பண்படுத்தவும் நம்மை காக்கவும். அவருடைய அன்பு கூறுகிற வாழ்க்கையை அவருடைய கற்பனையின்படி நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாராம், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை நடக்கும்படியா
நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட்டதாய் 100, 60, 30 பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே, நீ செய்கிற ஒவ்வொரு காரியம், என் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற ஒவ்வொரு துக்கமான காரியமும், ஒவ்வொரு கஷ்டமான காரியங்களும் ஆண்டவரே அப்பா, நான் இன்னும் உம்முடைய அன்பை புரிந்து கொள்கிறதுக்கு தான் ஆண்டவரே. நான் உம்முடைய இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை ராஜா. என் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் நான் உன் மீது அன்பு கூறுவேன். நான் உன் மீது அன்பு கூறுவேன் ராஜா. நீர் என்னை அழைத்திருக்கிறீங்களே, உங்களுடைய அழைப்பு மாறாதது ராஜா. என்னை மரணம் வரைந்தும் நடத்த உம்மால முடியும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பார்க்கிறோமே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னோடு இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, நானும் மோடு உறவாடணும், நானும் மோடு உறவாடணும். என்னோடு இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, நானும் மோடு உறவாடணும், நானும் மோடு உறவாடணும். ஆண்டவரை பார்த்து நானும் உம்மோடு உறவாடணும். மணவாளனே உம்மை பார்க்கவே மணவாட்டியாய் நான் வந்திடுவேன். மணவாளனே உம்மை பார்க்கவே மணவாட்டியாய் நான் வந்திடுவேன். என்னையை எடுத்து தீபமாயேற்றி, தீபமாயேற்றி சந்தோஷத்திற்குள் வந்திடுவேன், சந்தோஷத்திற்குள்